ஆர்டி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத தொடர்புகள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள் இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துருக்கோம். நண்பர்கள் நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அந்த கோரிக்கையை வச்சு வீடியோக்கள் போகிறோம். இந்த விஷயத்தை பற்றி பேசலாமா என்னன்னு தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் விசாரணை போயிட்டுருக்கதாக சம்மந்தப்பட்ட ஒரு அமைப்பு, அதாவது இந்த விஷயம் எதுக்கு பேசுகிறேன்னா, இன்றைக்கி நாட்டில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்துகிட்ருக்கக்கூடிய டிஜிட்டல் முறைகேடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக பரவுது தமிழ்நாட்டில். இதுதான் வேதனைக்குரிய விஷயம். அப்படி ஒரு விஷயம்தான் திருவள்ளூர் பக்கத்தில் நடந்துகிட்ருக்கக்கூடிய இந்தியன் வங்கி சார்ந்த ஒரு வாடிக்கையாளருக்கு நடந்துகிட்ருக்கக்கூடிய விஷயங்கள். அந்த அந்த கிளையில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து ஏதோ மேம்போக்குத்தனமாக விஷயத்தை வந்து சொல்கிறாங்க ஒழிய ஒட்டுமொத்த வாடிக்கையாளரோட கணக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மானியம், இந்த லோனுக்கான மானியம், அதாவது நகைக்கடன் இருக்கட்டும், இல்லை வேறு எந்த விவசாயிகள் நகைக்கடன் இருக்கிறாங்கலாம், ஒரு சில இடத்துல மானியங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை யார் வந்து அந்த அமௌண்ட்டை அடைச்சிட்டு திருப்பி மானியம் விட மாட்டாங்க. அப்படி இருந்தால் மானியத்தை வந்து சம்மந்தப்பட்ட வங்கி என்ன பண்ணணும்னா கழிச்சிட்டு தான் கொடுக்கணும் இல்லையா, மானியத்தை யாரும் புதுசாக கிரியேட் பண்ண மாட்டாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நகைக்கடனை வந்து மீட்டு, அதாவது முழு சேதமும் அடைச்சிட்டு ஒரே நாள் விற்காமல் அடுத்த நாள் விற்கலாம் அப்படிங்கிற மாரி ஆர்பிஐ கொண்டு வந்திருக்கு. நம்ம ஜனவரிலேருந்து புதுசாக சில முறைகள் எல்லாம் தடுக்கிறதுக்கு மொத்தம் 23 ஆவணங்கள் வந்து வாடிக்கை சார்ந்த வாடிக்கையாளர்கள் கொண்டாந்து கொடுக்கணும், அப்போ தான் நாங்கள் வந்து கொடுப்போம்னு சொல்லி அதை வந்து நிறுத்தி வச்சுருக்கு. இப்போதைய ஒன்று நாங்கள் அமல்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அதுக்கான செயல்திட்டங்கள் இறங்கிட்டோன்னு சொல்லி ஆர்பிஐ தரப்பு அறிவிச்சிருக்காங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் கொடுக்குறது, வாங்குறது, மானியம் வாங்குறது அதெல்லாம் 2ஆம் பட்சம். இப்போ சம்மந்தப்பட்ட வங்கிகளிலிருந்து கொத்தாக ஒரு சில பரிவர்த்தனைகள் செய்து ஒரு சில வாடிக்கையாளர் கணக்கில் வந்து வங்கி பணங்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. அதற்கான முறையான தீர்ப்பு கொடுத்துட்டு ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். அந்த சம்மந்தப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு, நீங்கள் எந்த வங்கியில் புகார் கொடுத்தீங்கன்னா அந்த வங்கியில் உங்கள் கணக்கு விவரங்களுடைய ஒரு புகாரை எடுத்துக்கலாம். அந்த புகாரில் ஒரு காப்பியை வச்சுக்கோங்க. இது சில பேருக்கு ஜெராக்ஸ் இருக்காங்கன்னு தெரியல, எடுத்து வச்சுருக்கணும். எடுத்து வைக்கணும், அது உங்களுடைய தப்பு. அதை நேற்றிலேருந்து கரெக்டாக 30 வேலை நாட்கள் கிடையாது, 30 வேலை நாட்கள், 30 நாளில் 30 வேலை நாட்கள். அது திங்கள் டு சனி, திங்கள் டு வெள்ளி. அது ஒரு சில இந்த 2ஆம் சனிக்கிழமை 4 சனிக்கிழமை வரும்போது சில வங்கி வந்து இருக்கும். அதுக்காக இது என்ன அரசாங்க விடுமுறை நாட்கள்னால் அந்த 2 வங்கி மூடி இருக்கும். ஸோ இதெல்லாம் கழிச்சிட்டு 30 வேலை நாட்கள் நீங்கள் அந்த 30 வேலை நாட்களில் உங்களுக்கு சரியான முறையில் நீங்கள் வந்து பதில் பண்ணலன்னா அதுக்கப்புறமாக ஆர்பிஐ இருக்கக்கூடிய, அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ஒவ்வொரு வங்கி சார்ந்த ஒரு 50 வங்கி குறைக்கிறார். அதாவது எந்த வங்கியோ அந்த வங்கிக்கு குறைக்கிற ஒரு அம்புட்ஸ்மேன் ஒன்று இருக்கார். அதில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அதுலேருந்து கொடுத்து அதுலேருந்து ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்க. ஒரு மாதம்னா 30 வேலை நாட்கள். அதுவும் சொல்கிறேன், ஒரு மாதம் கிடையாது, 30 வேலை நாட்கள். அப்போ அது சம்மந்தப்பட்ட ஆம்புட்ஸ்மேன் என்ன பண்ணுவோம், சம்மந்தப்பட்ட கிளைக்கோ இல்லை காணொலி வேலையோ இல்லை நேராக போய் விசாரிப்பாங்க அது சம்மந்தப்பட்ட வங்கியில். அதற்கப்புறம் அறிக்கை ஒன்று கொடுத்து இதெல்லாமே உங்களுக்கு தகவல்கள் வந்து இருக்கும். சப்போஸ் அவங்க கொடுத்து 30 வேலைகளை தாண்டி போச்சுன்னா ஒட்டுமொத்த வங்கிக்கு ஒரு ஆர்பிஐயில் ஒரு அம்புட்ஸ்மேன், ஆர்பிஐ அம்புட்ஸ்மேன் சொல்லிட்டு வங்கி ரிசர்வ் வங்கியில் அனுமதிக்கப்பட்ட ஒரு அம்புட்ஸ்மேன் குறை தீர்ப்பாளர் இருப்பாங்க. அது சம்மந்தப்பட்ட கிளையும் சம்மந்தப்பட்ட வங்கி சார்ந்த அம்புட்ஸ்மேனும், அதாவது குறை தீர்ப்பாளரும் அதுக்கு வந்து சரியான பதில் கொடுக்கணும்னா ஆர்பிஐயில் நீங்கள் போய் புகார் பண்ணலாம்.
அவங்க அதுலேருந்து கரெக்டாக விசாரணை தொடங்கி அதில் அவங்க ஒரு 30 வேலை நாட்கள் எடுத்துப்பாங்க. ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 90 வேலை நாட்கள், 90 நாளில் 90 வேலை நாட்களுக்குள்ள அதுக்கான தீர்வு கொடுக்குறோம். அப்படி அவங்க கொடுக்காம இருந்துச்சுன்னா நீங்கள் சம்மந்தப்பட்ட வங்கி மேலே மான நஷ்ட வழக்கு போட்டோம். அது எங்கன்னா நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போயிடுச்சுன்னா இந்த வழக்குக்கான தீர்ப்பு வந்து கூடிய சீக்கிரம் முடிக்க சொல்லுங்கள். அது எவ்வளோ விரைவில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா 30 நாட்கள் 45 வேலை நாட்களுக்குள்ள முடிச்சே ஆகணுங்கிறது நுகர்வோர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு இது. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு வங்கி சார்ந்த ஏதோ பண்ணிட்டாங்கன்னா சம்மந்தப்பட்ட வங்கி கிடையாது, சம்மந்தப்பட்ட வாடிக்கையாளருக்கு எத்தனை நாள் நீங்கள் வந்து காலம் தாழ்த்தி அமௌண்ட்டை போட்டு அதற்கான வட்டி இந்த தொகையை முழுவதுமாக செலுத்தணும் அப்படின்னு ஒரு 6 நுகர்வோர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. இது எத்தனை பேர் தெரியுங்கிறது தெரியல. நீங்கள் கொடுக்கக்கூடிய அனைத்து பரிவர்த்தனையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கொடுத்தா அதுக்கான காப்பி எடுத்து வச்சுக்கணும். அதாவது ஒரு ஜெராக்ஸ் பண்ணி வைக்கிறது, நகல் எடுத்து வைக்கிறது நல்லது. நாளைக்கு அது வங்கி சார்ந்த கொடுக்குறதுன்னு சொல்லி பட்டாங்கன்னா மேல்முறையீடு போடுறதுக்கான இது வந்து சரி. இது அந்த சம்மந்தப்பட்ட வங்கியில் ஒரு சில நபர், அதாவது ஒரு ஒப்பந்த தொழிலாளர் எல்லா ஒட்டுமொத்த பணியும் தூக்கி காமிச்சு அவர் வந்து ஒரு மன அழுத்தத்துக்காகி தூக்கிட்டு சரணமாயிட்டேன்னு சொல்லி கொடுத்தேன். இது ஏதோ ஒரு பெரிய விஷயம் வந்து நடந்திருக்கு. இப்போனா தெரியுது, வெட்டப்பட்ட வச்சம் இது தனிநபரோட எல்லா பிரச்சனையும், அதாவது அந்த நபர் வந்து நடந்திருக்கக்கூடிய முறைகளை கடந்துக்கணும், இல்லை அவருக்கு ஏதோ ஒரு இதில் அந்த முறைகேடுகள் ஏதோ தொடர்பு இல்லாமல் அந்த விஷயம் நடக்காது. இது அந்த சம்மந்தப்பட்ட கிளையில் எந்த பிரச்சனை தான் அந்த பிரச்சனை மேலே வராமல் ஏதோ ஒரு விஷயம் கசிஞ்சதாக இல்லை எந்த விதமான துகள்கள் வந்து நிகழ்வு கண்டுபிடிச்சாலும் இல்லை அதில் ஒரு சில பகுதி வந்து இந்த பங்குதாரருக்கு இருக்கலாம்ன்ற ஒரு சந்தேகத்தில் இருக்குது. இது மட்டும் இல்லை, அருகாமையில் இருக்க காவல் நிலையத்திலையும் டிபார்ட்மெண்ட்டில் அதை விசாரணையும் போயிட்டுருக்கு. ஸோ 2 தரப்பு வந்து பார்த்திங்கன்னா விசாரணை பண்ணிடுவாங்க. அப்போ சம்மந்தப்பட்ட வாடிக்கையாளருக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஒவ்வொரு கொடுத்து விசாரணை பண்ணுவாங்க. இந்த விசாரணை அறிக்கையெல்லாம் சம்மந்தப்பட்ட கிளை நிலைக்கு கொடுக்கணும். கிளை நபர்களே வந்து இல்லைன்னா அதுக்கு அடுத்தது வங்கி சார்ந்த அம்புட்ஸ்மேன், அது எங்கே இருப்பாங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கீழே சம்மந்தப்பட்ட வங்கி கிளைக்கு வங்கிக்கு சார்ந்த ஒரு அம்புட்ஸ்மேன் இருப்பாங்க. அவர் விசாரணை பண்ணுவார், அவர் மேலே பண்ணுறான். ஸோ அவர் கொடுக்க தகவலும் இதுவும் வங்கியை காரணம்னா நீங்கள் ரிசர்வ் பேங்கை ஒட்டுமொத்த ரிசர்வ் பேங்க்குக்கு ஒரு அம்புட்ஸ்மேன் பேசுகிறது எல்லா வங்கிக்கும் அவர் வந்து தலைமை. அவர் இங்கே இறங்கிட்டாங்கன்னா இதுக்கு நீங்கள் 3 பேரும் பண்ணக்கூடிய எல்லாத்தையும் வந்து மானிட்டர் பண்ணி ஆகணுங்கிறது சிசிடிவியில் அப்படியே ரெக்கார்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லி தான் தீர்ப்பு கொடுத்துருக்கு. நீங்கள் இதை 3 பேரும் கொடுத்த தகவல்கள் முரண்பட்டு யாரோ ஒரு முரண்பட்டு இருந்தாங்கன்னா சம்மந்தப்பட்ட கடைசியில் நுகர்வோர் நீதிமன்றத்தில் நாடி உங்களுக்கு தேவையான இழப்பீடுகளை வாங்கிடுவோம். இது வங்கி சார்ந்த ஒரு அறிவித்தல் வந்திருக்கு. இது எங்கேன்னா நிதியமைச்சகத்திலேருந்து வரக்கூடிய ஒரு தகவல். இந்த தகவல் எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது தெரியல. முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்தை பரப்புங்க. இந்தமாரி நாட்டில் சில வங்கியில் இருக்கக்கூடிய கணக்குகள், சில ஆன்லைன் பரிவர்த்தனை செய்யக்கூடிய இடத்துல சம்மந்தமே ஒருத்தர் ஒரு அக்கௌண்ட்டில் பணம் போடுறது, இந்த விஷயம் நடந்துருக்குது. ஏன்னா மக்களாகிய ரொம்ப தான் இந்த விசாரணை இருக்கும். ஒரு சில வாடிக்கையாளருக்கு ஒரே ஒரு விஷயம் கேட்டேன், நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல வங்கியில் இருக்கக்கூடிய உங்களுடைய கணக்குக்கு ஒரு தொகை வந்துச்சுன்னா தொகை எதனால் வந்துச்சு அப்படின்ட்டு உடனே சம்மந்தப்பட்ட வங்கி கிளைக்கு புகார் பண்ணிக்கணும். அப்படின்னா சம்மந்தப்பட்ட கஸ்டமர், அதாவது வாடிக்கையாளர் சேவை மையத்திற்கு கால் பண்ணி இந்தமாதிரி விஷயத்தை இனிமேல் ஏன் இரவு நேரத்தில் நாங்கள் வந்து வந்திருக்கு. ஏன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த பெங்களூர் மட்டும்தான் ஒரு 8லேருந்து 9 மணிக்கு மேலே தான் அவங்களுக்கு வந்து தகவல் வருது. 9 மணிக்கு மேலே சம்மந்தப்பட்ட வங்கி கிளையில் இருக்க அருகாமல் இருக்கக்கூடிய வங்கி கிளையில் பிரச்சனை இல்லைன்னா மூடி இருக்கும். அவங்களோட வரையில் 3:30 மணி அவங்க ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போகிற டைம். அப்போ அவங்க வாடிக்கையாளர் சேவை மையத்தில் 24 மணி நேரத்தில் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர் சேவை மையத்தில் புகார் பண்ணிட்டு அந்த நம்பரை வந்து பொண்ணிட்டேன்னு சொல்லி மறுநாள் காலையில் போய் வங்கி கிளையிலையும் நீங்கள் கொடுக்கணும். இது புகார் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய நிதி இழப்புகள்
உங்களுக்கு இருக்கக்கூடிய அசௌகரியங்கள்லாம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு தான் நுகர்வோர் நீதிமன்றம் சொல்லுது அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். இது எத்தனை பேருக்குன்னா ஏதோ இந்த விஷயத்தில் வந்து ஒரு சிலப்பட்ட ஒரு நபர் இறந்த நபரை வந்து கவனம் கட்டுறாங்க. இறந்த நபர் மட்டும் இல்லை, அது ஏதோ ஒரு விதத்தில் இறந்தவங்களை பற்றி அவங்க பேசக்கூடாது தப்பு. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லை அந்த விஷயத்தில் அவர் ஏதோ ஒரு விஷயத்த ஏன்னா இருக்கக்கூடிய எல்லா வங்கி அதிகாரிகளுக்கும் அது தொடர்பு இருக்குது. வங்கி அதிகாரி மற்றும் வங்கியோட மேனேஜர் கிளை மேலாளர் அது தொடர்பு இருக்குது. கிளை மேலாளர், வங்கி மேலாளர், சம்பந்தப்பட்ட கடன் அதிகாரிகள் எல்லாம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் வங்கி சார்ந்த சில கருவூலத்து காசராக இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாமல் இந்த விஷயம் நடந்திருக்காது. ஸோ எல்லாத்தையும் பண்ணி ஒரு மானிட்டர் பண்ணுறதுக்கு அந்த சிசிடிவி ரெக்கார்டு இருக்கும். அந்த சிசிடிவி ரெக்கார்டு இருக்கணும். சம்மந்தப்பட்ட இதில் வந்து டே புக்கு நீங்கள் படிப்பட்டுக்கோங்க. டே புக்கு நீங்கள் எழுதக்கூடிய வரவு செலவுலாம் சொல்லிக்கலாம். வரவு செலவு நீங்கள் எடுத்து போகணும். கடந்த 5 ஆண்டுகள் நடந்ததுன்னு கண்டிப்பாக சொல்கிறேன். யாருக்கும் அந்த அதற்கு ஆதாரங்கள் இருக்காது வங்கி சார்ந்தது. ஆனால் என்ன நபர்னு சொல்லிட்டு அன்னன்னைக்கு நீங்கள் வந்து கணக்குகளை எடுக்கலாம். அது ஒவ்வொரு நாளும் இது வந்து மும்பை மைய வங்கியில் அது வந்து பதிவாக இருக்கும். அங்கே உட்காந்து எடுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் கழிச்சு ஒரு நல்ல தீர்வுனா யார் இந்த மாதிரி தகவல் நடந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் பாதிக்கப்பட்டால் சொல்லுங்கள் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லி வீடியோ முடிக்கிறேன். இந்த தகவல்கள் வந்து 4 பேருக்கு ஒருத்தருக்கு தேவைன்னா அந்த சேனல் தெரிய வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறோம்.